அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற்காலை வணக்கங்கள். இன்று செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி, ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை. விடியற்காலை வானிலை நிலவரம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆல் எனேபிள் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் வரும். உறவினர்கள் நண்பர்கிட்ட சொல்லி லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ரைட்டு. செப்டம்பர் 25 வரைக்கும், புரட்டாசி 9 வரைக்கும் மழை தொடரும்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம இதை மாற்றலை. செப்டம்பர் 26. அதே மாதிரி அக்டோபர் 6லேருந்து திருப்பி மழை, அந்த இடைவெளி சொல்லியிருந்தோம்ல, செப்டம்பர் 26 புரட்டாசி 10லேருந்து, அது புரட்டாசி 11லேருந்து புரட்டாசி 18 வரைக்கும் வச்சிங்க. அவ்வளோதான், அந்த 7 நாள் தான். அப்புறம் அக்டோபர் 4லேருந்து அக்டோபர் 20 ஐப்பசி 3 தீபாவளி வரைக்கும் மழை தொடரும். ரைட்டுங்களா? அதனால் 2 நாள் முன்னாடி, அதாவது ஒரு நாள் பின்னாடி மழை பெய்யறது, திருப்பி மழை பெய்யறது 2 நாள் முன்னாடி. அது செப்டம்பர் 26 1, அக்டோபர் 4 இல்லை 5. ரைட்டுங்களா? அதனால் ஒரு வாரம் தான் கேப் இருக்கும் அறுவடைக்கு. சுத்தமாக மழை இல்லாமல் இருக்கிறதுக்கு, இல்லைன்னா மாலை இரவு விடியற்காலை மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். இதை எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தென்சீன கடலில் 2 நிகழ்வு, ஹாங்காங்கிட்ட ஒரு நிகழ்வு இருக்குது. நான் பின்னாடி படத்தில் காட்டுறேன். ஹாங்காங்கிட்ட மிட்டாங்கன்னு ஒரு நிகழ்வு இருக்குது, ரகசான ஒரு நிகழ்வு இருக்குது. இப்போ நமக்கு இப்போதைக்கு இன்றைக்கி நேற்று நைட்டு மழை பெஞ்சது 20ஆம் தேதி. அது குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெய்வேலிக்கு கீழே தரங்கம்பாடிக்கு மேலே, அதாவது தரங்கம்பாடிக்கு வடக்க, நெய்வேலிக்கு தெற்க, அப்படியே ஜெயங்கொண்டம் சுற்றுவட்டார வழியில் ஒரு நல்ல மழை பெஞ்சிச்சு. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நமக்கு அதற்கான டேட்டாஸ் தெரிய வரும். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ மழை பெஞ்சிச்சின்னு உங்களுக்கு சொல்கிறேன். வேறு எங்கும் பெரிய மழை இருந்ததாக தெரியலை. விடிகிற வரைக்கும் இந்த மழை, நேற்று இப்போ நைட்டு 10:30 மணிக்கு பிடிச்ச மழை, விடிய 12:30 மணி வரைக்கும் ஹெவி ரெயின். அதுக்கப்புறம் விடிய தூத்தலாகவே இருந்தது. ரைட்டு. நம்ம போட்டுட்ருக்கிற கூட தூத்தல் தான். இது அந்த ஹாங்காங் நிகழ்வுன்னு சொன்னால, இது இப்போதைக்கு 21ஆம் தேதி, அதாவது மிட்டாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோ, அது ஒரு பெரிய இது பண்ணலை. ஆனால் பின்னாடி ஒன்று வந்துட்டுருக்கு, ரகசான்னு சொல்லிட்டு. அதாவது நேட்டாங்கன்னு நம்ம போடுறாங்க. ஆனால் அது 215 கிலோமீட்ரு இன்றைக்கே, நாளைக்கு 250. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், இதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஹாங்காங் நிகழ்வு, அதாவது தென்சீன கடல் நிகழ்வுக்கு தென்மேற்கு பருவக்காற்று போயிட்டுருக்குங்க. அதுதான் அதனுடைய அந்த திசைவேக மாறுபாடால் தான் 23ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குதுன்னு சொல்ல. நம்ம இப்போ 26ஆம் தேதி வரைக்கும் போயிருக்கோம். ரைட்டுங்களா? அதுவும் இல்லாமல் இந்த 2 நிகழ்வுகள் தான் திரும்பி வங்கக்கடலுக்கு வரப்போகுது. நான் சொன்னால அந்த ரகசான்னு சொல்லிட்டு, இன்றைக்கி 215, 250 சூப்பர் புயல், அது டைப் 1 சொல்கிறாங்க. ரைட்டு. அதனால் இந்த நிகழ்வுகள் தான், என்னுடைய எச்சங்கள் தான். இதை அடித்து முடிச்சுட்டு திருப்பி நமக்கு வரப்போகுது. இதனுடைய எச்சங்கள் தான் நமக்கு வரப்போகுது. அதுதான் திருப்பி ஆந்திரா கிட்ட, ஒடிசா கிட்ட அப்படி சொல்லிகிட்டு இருக்கோம்ல, புயலாக மாறப்போகுது, அதாவது சக்திங்கிற புயலாக மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு. எந்த நிகழ்வு எங்கே திரும்பி ஒரு புயல் நிகழ்வு திருப்பி ஒரு புயலாக மாறுறது எப்படி இருக்குது பாருங்கள். அப்போனா தென்சீன கடல் பக்கம் வெப்பம் எவ்வளோ அதிகரிச்சிருக்கணும், அரபிக்கடல் பக்கம் சுத்தமாக வெப்பம் இல்லை. அதை நம்ம அதிலே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரைட்டுங்களா? அதனால் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை மிக மிக கடுமையாக இருக்கும். தென் மாவட்டங்கள்லேயும் மழை இருக்கும். ஏன்னா மாலத்தீவு பக்கம் வெப்பம் இப்போ ஏறிக்கிட்டு இருக்குது. வெப்பநிலை, அதாவது SST, சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னு சொல்லுகிறேன், அதை கடல் மேற்பரப்பு வெப்பநிலை ஏறிக்கிட்டு இருக்குது. அதனால் தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்குங்க. ஏன்னா ரொம்ப காஞ்சி போயிருக்காங்க அவங்களுக்கு நிச்சயமாக மழை இருக்கும். ரைட்டு. இப்போ இந்த நிகழ்வு நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே முதல்ல இப்போ வடக்க அப்படியே கரையேற ஆரம்பித்து, அதாவது நிகழ்வுகள் ஆரம்பித்து கரையேற ஆரம்பித்து அப்படியே தெற்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா ITCZ கீழே இறங்குது, இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன். அதனால் வெப்பமண்டல காற்று குவிதல் பகுதி கீழே இறங்கிறதுனால, MJO ஆக்டிவ் ஆக போகிறதுனால இது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிடும். நான் அதே முதல்ல சொன்னது தான். அக்டோபர் 18க்குள்ளே 2 நிகழ்வு, அக்டோபர் 4லேருந்து ஒரு நிகழ்வு, அதுக்கப்புறம் 9லேருந்து ஒரு நிகழ்வு, அக்டோபர் 18 தீபாவளி 1, தீபாவளி 3 தான்
இது ஐப்பசி 1, தீபாவளி வந்து ஐப்பசி 3ஆம் தேதி. அதுக்குள்ளே கொட்டி தீர்த்துரும் போல் இருக்கும் மழையை. அதாவது புரட்டாசி கடைசியில் அறுவடை செய்கிறவங்களுக்கு மிக மிக சிரமமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது, எது வேணாலும் ஆகலாம். வரிசை கட்டி நிற்கிறது நிகழ்வு. அதாவது வந்து மியான்மரில் ஒன்று இருக்குது, விசாகப்பட்டினத்தில் ஒன்று இருக்குது, குஜராத்தில் ஒன்று இருக்குது, உத்தரகாண்டில் ஒன்று இருக்குது, தென்சீன கடல்லையே 2 இருக்குது. இந்த மாதிரி வரிசலாக இருக்குது. இதனால் காற்றின் திசை வேகத்தில் நிறைய மாறுபாடுகள் ஏற்படுதில் அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது நம்ம வந்து திரும்ப இதை வந்து ஏன் சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இது நிச்சயமாக டெல்டாவுக்கும் சென்னைக்கும் இடையில் 3 புயல், 3 நிகழ்வு, அதில் நிச்சயமாக 2 புயல் கரை கடக்க இருக்குது. காற்று நிகழ்வுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. அதிகமான தண்ணீர், அதிகமான வந்து மழையை தரக்கூடிய, நீரை கொட்டக்கூடிய, மேக வெடிப்பு மழையை தரக்கூடிய நிகழ்வுகள் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். அதனால் இப்போ வந்து 21ஆம் தேதி மழை இருக்கா அப்படிங்கிறதுக்கான அந்த இடி மின்னல் மேப் இது. 21 இருக்குது, 22 இருக்குது, 23, 24, 25, 26 வரைக்கும் மாலை இரவு மழை இருக்குது. 27, 28, 29, 30, 1, 2ஆம் தேதி கூட லேசாக இருக்குது. ஆனால் 4ஆம் தேதியிலேருந்து கன்ஃபார்மாக திரும்ப வந்து ஆகிடும், மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இதில் வந்து கொஞ்சம் தெற்க வந்துருச்சுன்னு வச்சிங்க, அதாவது தென் ஆந்திராவுக்கு, தெற்கு ஆந்திராவுக்கு இன்னும் கிட்ட வந்துருச்சுன்னா காற்று குவிதல் டெல்டாவில் கடுமையாக இருக்கும். ஏன்னா இப்போ 24ஆம் தேதி, 25, 26ஆம் தேதி ஒரு புயல் கரை கடக்க போகுது. 29 போகுதா, 29ஆம் தேதி வந்து அது கிட்டத்தட்ட குஜராத்துக்கு போயிடுச்சு பாருங்கள். அடுத்தது 1, 2, 3ஆம் தேதியே திருப்பி இன்னொன்று, நான் இப்போ வந்து ரெகாசான் ஒன்று போச்சு பாருங்கள், அது வந்து திருப்பி ரீமெர்ஜ் ஆகி வருது. இதில் ஏதோ ஒன்று வந்து சக்திங்கிற ஒரு புயலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரைட்டுங்களா? அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். வடகிழக்கு பருவமழை முதல்ல ஆந்திரா சென்னை பக்கம் முதல்ல ஆரம்பித்து லேசாக இருக்கும். நவம்பர் ஒரு 15க்கு மேலே தான், அதாவது ஐப்பசி கடைசிக்கு மேலே தான் அது பெரிய மழையாக இருக்கும். ஐப்பசியில் பெரிய மழைலாம் இருக்காது. ஆனால் கார்த்திகள் முதல் 2 வாரத்தில், 3 வாரத்துலேயும் வாரத்துக்கு ஒரு புயல் இருக்குது, வாரத்துக்கு ஒரு நிகழ்வு இருக்குதுன்னு வச்சிங்களேன். புயல்னு ஏன் சொல்லுவானே, 3 நிகழ்வு இருக்குது. 3 நிகழ்வும் மழையை கொட்டி தீர்த்துரும். டெல்டாவில் கீழே வந்தாலும் டெல்டாவுக்கு மழை பெய்யும், டெல்டாவில் வந்தாலும் இதில் வந்து அதிகமாக மாட்ட போகிறது சென்னை, ஆந்திரா போன்ற வட மாநிலங்கள், மாவட்டங்கள் அதிகமாக மாட்ட போகுது. இதில் வந்து சமவெளி பகுதிகளில் நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சென்னை சிட்டி அதிகமாக பாதிக்கப்படும். இது வந்து ஏன் திரும்ப திரும்ப நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இது வரைக்கும் முன்னேற்பாடு எடுக்கலைன்னா எடுத்துக்கணும். ஏன்னா வந்து அதாவது ஒவ்வொரு கிராமத்துலேருந்துலேயும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து சென்னையில் வசிச்சிக்கிட்டு இருக்காங்க, அங்கே வீடு வாங்கிட்டு இருக்காங்க, அங்கேயும் இங்கேயுமா இருக்காங்க. அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வேறு ஏதோ வந்து உங்களை பயமுறுத்தணுங்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லை. வடிகால விவசாயிகள் கடுமையாக வச்சுக்கணும். அது இந்த வாட்டிலாம் கைக்கு வந்தால் தான் அப்படிங்கிறது தான். மேட்டுப்பாங்கான நிலங்கள் எங்களுக்கு தண்ணி வடியும், நிச்சயமாக மழை பெஞ்சா தண்ணி வடிஞ்ச நிலங்கள்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்கிறவங்க நிச்சயமாக நடலாம். பாக்கி பள்ளப்பாங்கான நிலங்களை வச்சுருக்கிறவங்க நடவு செய்கிறது ரொம்ப யோஜனை பண்ணி தாங்க செய்யணும். ஏன்னா அப்படியே நடவு செஞ்சாலும் ரொம்ப செலவு பண்ணாமல் பார்த்துங்க. ஏன்னா வந்து இது ஒரு சீட்டுக்கட்டு, இது ஒரு கேம்பிளிங் மாதிரி ஆகிடுச்சு. வடகிழக்கு பருவமழை காலத்தில் சம்பா நடவு, தாளடி நடவு செய்கிறதுங்கிறது வந்து அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்களை நட வேணான்னு நான் சொல்லலை. உங்களுக்குள்ளே ஒரு மனசில் ஒன்று தோணும், நட வேணான்னு சொல்லிட்டு. அதனால் அதை யோஜனை பண்ணிவிட்டு செய்யுங்க. ஏன்னா நடாமல் இருக்கணும், பக்கத்து வேலை நடுறப்ப நம்ம நடாமல் இருந்தால் அது நமக்கு சரியாகவும் படாது. ஏன்னா பாதிப்பு இருக்குது. வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. பெய்யாமல் போயிடுச்சுன்னு வச்சிங்க, நாங்கள் எடுத்ததாக ஆகிடும். அதெல்லாம் வேண்டாம், நடுங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒன்றும் முயற்சி செய்யலை, இனிமேல் தான் நட பார்க்க போகிறேன் அப்படின்னா அவங்கெல்லாம் ஒன்றுமே செய்யாதீங்க, நாங்கள் எடுத்ததாக இருக்கணும், விட்டுருங்க. ரைட்டுங்களா? அதனால் பாக்கி பேர் ஆரம்பித்தவங்க அதை செய்யுங்க.
ஏன்னா அதுக்கப்புறம் போயிட்டு மழையில் நனைஞ்சிச்சு கீழே போயிடுச்சு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு குய்யாமறியான்னு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நல்லா வெள்ளன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, உள்ளங்கை நெல்லிக்கனியன எல்லா விஷயங்களும் தெரியுது. இதில் வந்து பாதி உண்மையாக இருந்தால் கூட பெரிய பாதிப்பு ஏற்படும். முழுசாக உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பாதி உண்மையாக இருந்தால் கூட எப்படி. இதில் வந்து ஒரு முக்கியமான செய்தி என்ன, தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்குது. அரபிக்கடல் மாலத்தீவு பக்கம் வந்து வெப்பம் உயருது. அங்கே 2 நிகழ்வுகள், ஒரு அப்பர் ஏர் சைக்ளோன், அதாவது மேலடுக்கு சுழற்சி இல்லை கீழடுக்கு சுழற்சி ஏற்பட்டு அங்கே மழை தர்றதுக்கு இருக்குது. அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான, பாக்கியெல்லாம் ஒரு போதுமான அளவு மழை பெஞ்சிடுச்சு. தென்மேற்கு பருவமழை வித்ட்ரா ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் விக்ரஸாகவும் ஆகும். விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.